புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே செங்கீரையில் விஇஓ அலுவலகம் முற்றுகையிடுவதை அறிந்து போலீசார் குவிப்பு. செங்கீரை ஊராட்சியை பிரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விஇஓ அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற 300க்கும் மேற்பட்ட பெண்கள் கைது. புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே உள்ள செங்கீரை ஊராட்சியில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் செங்கீரை ஊராட்சியின் சில பகுதிகளை பிரித்து ஆயங்குடி மற்றும் ராயவரம் ஆகிய ஊராட்சிகளுடன் இணைக்கப்படுவதாக அரசியலில் அறிவிப்பு வெளியானது. ஊராட்சியை பிரிப்பதற்கு பொதுமக்களிடம் எந்த கருத்தும் கேட்காமல் வெளியான இந்த அறிவிப்பால் வருங்காலத்தில் செங்கீரை ஊராட்சி இல்லாமல் போகும் எனவும், இதனால் செங்கீரை ஊராட்சியின் வருவாய் பாதிக்கப்படுவதாகவும், மேலும் ஒன்றாக இருந்த ஊராட்சி பொதுமக்களிடையே பிரிவு ஏற்படுவதாகவும் கூறி சில மாதங்களுக்கு முன்பு புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்டும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தியும் அரசு தரப்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து செங்கீரை ஊராட்சி பொதுமக்கள் செங்கீரை கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகை இடம் என்றனர். இதனை அடுத்து கிராம நிர்வாக அலுவலகத்தை முந்தைய இடம் என்று 300க்கும் மேற்பட்ட பெண்கள் கைது செய்யப்பட்டு அரிமளம் சிவிஆர் தனியார் திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர். பொன்னமராவதி டிஎஸ்பி ஜூலியஸ் சீசர் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். ஊராட்சியை பிரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் விஇஓ அலுவலகத்தை முற்றுகையிட்ட முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. அதையும் மிஞ்சி நீங்க எல்லாரும் வந்துருவீங்க, நம்ம முற்றுகை போராட்டம் தானே, இதுல ஒரு பிரச்சனையும் இல்லை, நாளைக்கு நம்ம கூட்டிட்டு போவா கல்யாண மண்டபத்துக்கு கூட்டிட்டு போவா நம்ம வருவோம்னு நினைச்சிட்டு தான் நான் எல்லாரும் வந்துருவேன்னு ஒரு நம்பிக்கையில எல்லார்கிட்டையும் சொன்னோம். இதுல பல அரசியல் நடக்குது, பல விசாரணை நடக்குது. எனக்கு 10 பேரை வச்சுக்கிட்டு நம்ம இப்ப இருக்கிற ஒரு 100 பேர் போய் முற்றுகை பண்றது எனக்கு விருப்பம் இல்லை. அதனால நான் இப்போ போலீஸ் அவங்கள்ட்ட பேசிக்கிருக்கும் போதோட சொன்னேன், சார் அந்த பிசி கமிட்டி மறுபடியும் நீங்க அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டேன். அவங்க முடியான்ட்டாரு. நீங்க என்ன போராட்டத்துக்கு நீங்க காலையில இருந்து நாங்க வெயிட் பண்ணிருக்கோம், இப்போ நீங்க சொல்றீங்கன்னு இப்போ முடியாது. இன்னைக்கு தலைமையில பீஸ் கமிட்டி நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வாங்க, அவங்களை எழுதி கொடுங்க. அவங்க ஒரு 5 பேர் முக்கியமா கூட்டிட்டு போறோம். உங்கள்கிட்ட நான் உங்களுக்கு பீஸ் கமிட்டியில உட்கார வச்சு நீங்க உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ அதை சொல்லுங்க, பேசுங்கன்னு சொல்றாங்க. இப்போவும் நான் சொல்றேன், எனக்கு இந்த போராட்டத்தை இனிமே நான் போராட்டம் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா 50 பேர் 100 பேர் நம்ம அவ்வளவு பேரா பாதிக்கப்பட்டிருக்கோம். இது நம்மளோட போராட்டம் தெரியல. நம்மள போலீஸ் மிரட்டுறோம், நம்ம போய் நம்மளோட கோரிக்கையை அரசுகிட்ட எடுத்து சொல்லணும். அதுக்கிட்ட வந்தோம். எல்லாரோட பாண்டத்துக்கு வருமானம் போயிடுச்சு, அதனால நம்ம போராடுறோம். நம்மளோட 3 கிராம நோட்டிபிகேஷன் எல்லாம் மாத்தி வச்சிருக்காங்க. 3 கிராமம் நோட்டிபிகேஷன் எல்லாம் மாத்தி வச்சிருக்காங்க. நம்மள வரையறை பண்ணலைன்னா இன்னைக்கு நடக்கிறத நாளைக்கு நடக்கும். இப்ப நம்ம 95ல நோட்டிபிகேஷன் எல்லாம் மாற்றப்பட்டுச்சு. அன்னைக்கு நம்மகிட்ட யாரும் கருத்து கேட்கல. 95க்கு அப்புறம் 2023ல ஒரு கலெக்டர் ஆர்டர் போட்டாங்க. அன்னைக்கு நம்மகிட்ட யாரும் கருத்து கேட்கல. இன்னைக்கு நம்ம என்ன சொன்னோம்னா, இந்த அளவுக்கு உட்காந்து உண்ணாவிரதம் இருந்தோம். எங்களை கூப்பிட்டு பேசுங்க, 15 நாள் சென்று நாங்க வர்றோம்னு சொன்னா யாரும் கூப்பிட்டு பேசல. நம்மளை கூப்பிட்டு யாரும் பேசல. சரி ஒரு முற்றுகை போராட்டம் அறிவிப்போம் அப்படின்னு இன்னைக்கு இங்க உட்காந்து முடிவு பண்ணிட்டு போனோம். நம்ம புதுசாலாம் எதுவும் பண்ணல. நேற்று எனக்கு மட்டும் சரண்டர் காப்பி வந்துச்சு. வந்தவொடனே நான் என் பேரை போட்டுக்கினேன். இதுல போட்டுன்னா விளம்பரம் யாரு கட்டுறோம். நீங்களாம் வராதிங்க இனிமே போராட்டம்னா. உங்களுக்கு அடுத்தவங்க சொல்ற மாதிரி அடிபடுங்க, குத்துப்படுங்க, கேவலப்படுங்க எனக்கு அவசியம் இல்லை. என்கிட்ட கேட்டா நான் பண்ணி கொடுக்க முடிஞ்சா பண்ணி கொடுக்குறேன். பண்ணி முடிக்க முடியாத முடிவு. அரசியல் என்னைக்குமே கிடையாதுக்கா. எங்க பரம்பரையா எங்க குடும்பத்துல இருந்துட்டு வந்தனாலதான் உங்கள்கிட்ட நான் அந்த பிரச்சனையை வளர்க்க கூடாதுன்னு நினைச்சேன். நிக்கிறதுப்பா ஒரு 100 பேரோட இல்லைன்னா நான் எதுக்கு உங்களுக்கு அண்டி போய் அக்கா யாரு நின்னாலும் நம்மளுக்கு புத்திசாலியா 100 பேர் நம்ம விருப்பம் இல்லை. Garuda Voice.